Dear students, today we are going to study about nationalist historiography. In the modern period, there was a historical development in the historiography of India in which Indian historians responded to British criticism of India, and this response was done by a school of historians who were called as national historians, and their historiography was called as nationalist historiography. அன்புக்கினிய மாணவர்களே, இன்றைய நாள் நாம் தேசியவாத வரலாற்று வரைவியல் என்ற தலைப்பை பற்றி படிக்க இருக்கின்றோம். 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆங்கிலேய எழுத்தாளர்களின் எழுத்துக்களுக்கு, ஆங்கிலேய எழுத்தாளர்களின், ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்களின் விமர்சனங்களுக்கு, இந்தியாவை பற்றி ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்கள் வைத்த விமர்சனங்களுக்கு எதிர்கருத்தை கூறுவதற்காக, எதிர்கருத்தை எடுத்து வைப்பதற்காக ஒரு புதிய மரபு, வரலாற்று வரைவியல் மரபு இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் உருவானது. அந்த மரபு தேசியவாத வரலாற்று வரைவியல் என்றும், அந்த வரலாற்றாசிரியர்களை தேசியவாத வரலாற்றாசிரியர்கள் என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த வகுப்பில் அவர்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். Western historians like James Stuart Mill, Eliot, Dawson, Maine, Stephen, Wheeler and others were very much critical of India, Indians, Indian culture and history. In spite of many positive evidences, they stressed that Indians had borrowed several attributes, several positive attributes of their culture and civilization from Greeks, Assyrians, Persians, Babylonians. For example, even a regional dynasty like the Pallava dynasty of Tamil Nadu was attributed to Persia. The epics, the Indian epics, were attributed to Homer's epics of Greece. So the Western historians had a critical view of India and Indians and Indian culture and history. அன்புக்கினிய மாணவர்களே, 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகளின் தொடக்கத்தில் மேற்கத்திய அறிஞர்கள் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், எலியட், டவுசன், மெயின், ஸ்டீஃபன், வீலர் மற்றும் இதர ஆசிரியர்கள் இந்திய வரலாற்றை மீதும், இந்திய பண்பாட்டின் மீதும், இந்தியாவின் மீதும், இந்தியர்களின் மீதும் ஒரு எதிர்மறையான கருத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தது என்ற அடிப்படையில் எழுதினார்கள். உதாரணமாக கிரேக்கத்திலிருந்து வந்தது, அசீரியர்களிடமிருந்து வந்தது, பாரசீகர்களிடமிருந்து வந்தது, பாபிலோனியர்களிடமிருந்து வந்தது என்று எழுதினார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லவ சாம்ராஜ்யம் என்ற சாம்ராஜ்யம் பாரசீகத்தில் இருந்து வந்தவர்கள் என்று எழுத தொடங்கினார்கள். அதே போல் இந்திய காவியங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள்லாம் கிரேக்க நாட்டில் ஹோமர் என்ற எழுத்தாளர் எழுதிய காவியங்களுடைய அடிப்படையில் எழுதப்பட்டன என்பதை போலெல்லாம் எழுதினார்கள். ஆக இந்தியர்களை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்து மேற்கத்திய அறிஞர்களிடம் இருந்தது. So the Indian historians had to respond to this negative view of the Westerners. So in order to respond to the negative view of the Westerners, the Indian historians learned Pali, Prakrit and Sanskrit.
and were in search of sources to refute the charges of Western historians. As a result, what happened was history had become subjective. The English saw everything bad in Indian history, and Indians started seeing everything good in Indian history. And suddenly, history became an instrument of propaganda for social reforms, a political device for elimination of foreigners, a unifying element for some and divisive element for others. ஆக மேற்கத்திய அறிஞர்கள் இந்தியாவின் மீது, இந்திய பண்பாட்டின் மீது, இந்திய கலாச்சாரத்தின் மீது, இந்திய மக்களின் மீது கொண்டிருந்த எதிர்மறையான கருத்தை எதிர்கொள்வதற்காக இந்திய வரலாற்றாசிரியர்கள் பலர் முயன்றார்கள். அவர்கள் இந்திய வரலாற்றை தொகுக்க தொடங்கினார்கள். அப்படி தொகுக்க தொடங்குவதற்கு சான்றுகள் தேவைப்பட்டன. அந்த சான்றுகளை அறிந்து கொள்வதற்காக பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை படித்தனர். அப்படி படித்து சான்றுகளை எடுத்து அவர்கள் மேற்கத்திய வரலாற்று அறிஞர்களின் கருத்துக்களை எதிர்கொண்டனர். ஆனால் விளைவு என்னவாக இருந்தது என்று சொன்னால், சார்புத்தன்மையுடைய வரலாறுகள் உருவாகின. ஏன் என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் இந்திய வரலாற்றை எழுதும் போது இந்திய நாகரிகத்தில், பண்பாட்டில் இருந்த தவறுகளை சுட்டிக்காட்ட தொடங்கினர். இந்தியர்கள் இந்திய வரலாற்றில் இருந்த நன்மைகளை எடுத்து சொன்னார். ஆனால் ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர் என்பவர் நடுநிலையாக இருந்து தீயதையும் ஏற்றுக்கொண்டு நன்மையையும் சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் இல்லாமல் ஒருவர் ஆங்கிலேயர்கள் தீமையையும் இந்தியர்கள் நன்மையையும் எடுத்து சொன்னார்கள். ஆக வரலாறு என்பது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. இந்தியர்கள் அதை சமூக சீர்திருத்தத்துக்கான ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். இந்தியர்கள் அதை ஒரு அரசியல் ஆயுதமாக, ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்காக வரலாற்றை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கினார்கள். ஒரு சிலர் வரலாற்றை கொண்டு மக்களை இணைத்தனர், ஒரு சிலர் வரலாற்றை கொண்டு மக்களை பிரித்தனர். ஆக வரலாறு என்பது அடிப்படையில் உண்மையான விஷயம், வரலாறு என்பது அறிவுபூர்வமான விஷயம், வரலாறு என்பது நடந்ததை நடந்ததாக சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் இப்பொழுது என்னவாகிவிட்டது என்று சொன்னால், வரலாறு ஆயுதங்களாக மாற்றப்பட்டன. சமூக சீர்திருத்தம் தேவை என்று சொன்னால் அதற்கு உரிய மாதிரி வரலாறுகளை சொல்லுவது, ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய மாதிரி வரலாறுகளை சொல்வது, மக்களை இணைப்பதற்காக வரலாறுகளை எழுதுவது, மக்களை பிரிப்பதற்காக வரலாறுகளை எழுதுவது. ஆக தேசிய வரலாற்று வரைவியல் என்ற ஒரு விஷயம் நன்மையை வழங்கியது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் தீமையையும் செய்தது. Rajaram Mohan Rai made use of history for social reform. He described or he understood history from the viewpoint that there was a need for social reform in India. And the next stage was exploitation of history, where Swami Dayanand Saraswati, Swami Vivekanand, V.D. Savarkar, Mrs. Annie Besant, they all spoke of moral, material, scientific and spiritual development of India in the past as superior to the West. And as a result, we had to push back antiquity of Rigveda to 4000 BC, which was done by Bal Gangadhar Tilak. Even though Max Muller, who was sympathetic towards India, fixed it at 1200 BC. The Puranas also were dated much earlier, but however, due to discovery of Indus Valley civilization, there was a full stop to this type of dating. K.P. Jaiswal felt that the Indians had known democratic and self-governing institutions in India long back before Europe. அன்புக்கினிய மாணவர்களே,
வரலாற்றை ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானது போல் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்தியாவில் இந்திய வரலாற்று வரைவியலில், தேசிய வரலாற்று வரைவியலின் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ராஜாராம் மோகன் ராய் இந்திய வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற வேளையில் அந்த வரலாற்றின் அடிப்படையில் நமக்கு சமூக சீர்திருத்தங்களின் தேவை அவசியம் என்ற அடிப்படையில் வரலாற்றை கட்டமைத்தார். அடுத்த நிலையில் வரலாறு இந்தியாவின் பொருளாதார, அறிவியல் ரீதியான, ஆன்மீக ரீதியான, அறநெறியின் அடிப்படையில் மேம்படுத்தி காட்டுவதற்காக கடந்த காலங்களில் இந்திய அறநெறி, இந்திய பொருளாதாரம், இந்திய அறிவியல், இந்திய ஆன்மீகம் மேற்கத்திய உலகத்தை விட சிறந்ததாக இருந்தது போல் சித்தரிக்க தொடங்கினார்கள். இந்த நிலைப்பாட்டை சுவாமி தயானந்த் சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர், வி.டி. சவார்கர், அன்னி பெசன்ட் போன்றவர்கள் எடுத்தார்கள். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற வேளையில் இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், இந்திய நாகரிகம் மேற்கத்திய உலகத்தை விட சிறந்து விளங்கியது கடந்த காலங்களில் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தபோது, இந்திய நாகரிகத்தின் காலத்தை, இந்தியர்கள் நாகரிக ரீதியாக முதிர்ச்சி அடைந்த காலத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டியதாக இருந்தது. உதாரணத்துக்கு ரிக்வேதத்தின் காலம். ஏற்கனவே மேக்ஸ் மியூலர் என்ற ஐரோப்பியர் இந்தியர்களின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்ட மேக்ஸ் மியூலர் ரிக்வேதத்தை 1200 கிறிஸ்துக்கு முன்பு 1200 ஆண்டுகளில் எழுதப்பட்டதாக கருதினார். ஆனால் பால் கங்காதர் திலக் ரிக்வேதத்தின் தேதியை, ரிக்வேதத்தின் காலத்தை கிறிஸ்துக்கு முன்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நகர்த்துகிறார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய நாகரிகத்தை மிக பின்னோக்கி தள்ளுவதன் காரணமாக நாம் மேற்கத்திய உலகத்தை விட முன்னரே, மேற்கத்திய உலகத்துக்கு முன்னரே நாம் முதிர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகமாக காட்டிக்கொள்ள முடியும் என்ற நிலைப்பாடு. ஆக இந்த நிலைப்பாடு என்பது ஒரு விதத்தில் தவறான நிலைப்பாடாக இருந்தது. நம்மையும், நம் தேசத்தையும், நம் பண்பாட்டையும், நம் கலாச்சாரத்தையும் மேன்மையாக காட்டுவதற்காக நாம் வரலாற்றை பயன்படுத்துகிறோம். வரலாற்றை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ரிக்வேதத்தை மட்டுமல்ல, புராணங்களையும் அது முன்பே வந்தது போல் பல நூறாண்டுகள் முன்பே புராணங்கள் இருந்ததாக கருதப்படுகிறது. உதாரணமாக, புராணங்களின் காலம் கிறிஸ்துக்கு முன்பு 500 பிசி, கிறிஸ்துக்கு முன்பு 500 பிசி என்று சொன்னால், இவர்கள் அதை அதற்கும் முன்பு கொண்டு செல்கிறார்கள். ஆக ஒரு இந்தியாவின் மீது, இந்திய கலாச்சாரத்தின் மீது, இந்திய பண்பாட்டின் மீது ஒரு அதீத பற்று கொண்ட காரணத்தினால் வரலாற்றை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் எடுத்திருந்தார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ரிக்வேதத்தையும் புராணங்களையும் முன்னோக்கி தள்ளுவது என்பது தடைப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிய வந்தது, சிந்து சமவெளி நாகரிகம் என்பது 2000 ஆண்டுகள் வரை, கிறிஸ்துக்கு முன்பு 2000 ஆண்டுகள் வரை இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது என்று. ஆக அது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு. அது கண்டுபிடிக்கப்பட்டதால்
இந்திய இந்த ரிக்வேதத்தையும் புராணங்களையும் பின்னோக்கி தள்ளுவது தடைப்பட்டு போனது. ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகம் வேறு, வேத காலம் வேறு. சிந்து சமவெளி நாகரிகம் 100 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் ரிக்வேதத்தின் காலத்தை பின்னோக்கி தள்ளுவதும் புராணங்களின் காலத்தை பின்னோக்கி தள்ளுவதும் தடைப்பட்டு போனது. ஆக வரலாற்று திரிபுகளை, வரலாற்று புனைவுகள், வரலாற்றில் நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை மேன்மை அடைந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்காக நாம் வரலாற்றை மிகைப்படுத்தி வரலாற்றில் சில மாற்றங்களை செய்து எழுதக்கூடிய ஒரு நிலை வந்தது. கேபி ஜெயஸ்வால் என்றவர் இந்தியாவில் பழங்காலத்தில் இருந்து ஜனநாயகமும் சுய ஆட்சி முறையும் இருந்தது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். ஐரோப்பாவுக்கு முன்பே இந்தியாவில் பழங்காலத்தில் ஜனநாயகம் இருந்தது. ஜனநாயகம் என்பது 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் உலகத்திற்கு அறிமுகமான ஒரு கோட்பாடு. ஆனால் கேபி ஜெயஸ்வால் ஜனநாயகத்தை பழங்கால இந்தியர்களோடு ஒப்பிட்டு பேசினார். ஆக தேசியவாத வரலாற்று வரைவியலின் காரணமாக நன்மைகள் நடந்திருக்கின்றன. உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாதாபாய் நாரோஜி என்ற இந்திய தேசியத்தின் மிக முக்கியமான ஒரு இந்திய தேசியவாதி, அவர் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதினார். அந்த நூலில் இந்தியாவை எப்படி சுரண்டினார்கள் என்ற விஷயத்தை எழுதினார். அது நடுநிலையாக எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் வந்த செய்திகளை மறுக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் இந்தியாவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக நாம் இந்தியாவை, இந்திய நாகரிகத்தை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை மிகைப்படுத்தி எழுதக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவானது. Some of the criticism of the British, like their criticism on sati and caste rigidity, was justifiable and had to be accepted. But a group of Indian scholars like Rajnarayan Bose, Budev Mukherjee, Chandrakant Basu, Bankim Chandra Chatterjee, they, in their attempt to glorify India and the predominant religion of India, that is Hinduism, were not ready to take up this criticism. Instead, they defended Hinduism as the highest spiritual force and Hindu philosophy as a philosophy which had no equality in the world, which had no other its equal in the world, and Hindu religious institutions had deeper meanings. And they also spoke of scientific advancement in earlier days, in ancient days, including knowledge of aeroplanes. And they also came out with the theory that Aryans had not come from outside, and they were people of India, and it is from India they had spread to other countries. And when it came to caste rigidities, they explained it as division of labor and justified it with the fact that similar institutions were available in Europe. R.C. Dutt published in his work Civilization in Ancient India in this aspect. So everybody was in a mood to glorify India and glorify India's attributes, which was historically little bit wrong. So அன்புக்கினிய மாணவர்களே, ஏற்கனவே சொன்னது போல் இந்தியாவை மிகைப்படுத்தி, இந்திய நாகரிகத்தை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை மிகைப்படுத்தி எழுதக்கூடிய ஒரு நிலைப்பாடு தேசியவாத வரலாற்று வரைவியலின் காரணமாக உருவானது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விமர்சித்ததும் தவறுதான். ஆனால் அப்படி விமர்சனங்கள் செய்கின்ற வேளையில் சில விமர்சனங்கள் நேர்மையானதாக இருந்தன. உதாரணத்துக்கு, உடன்கட்டை ஏறக்கூடிய முறை இந்தியாவில் இருந்தது என்பது உண்மை. அந்த உடன்கட்டை ஏறக்கூடிய முறையை ஆங்கிலேயர்கள் மிக வன்மையாக கண்டித்தனர்.
அதேபோல் ஜாதிய முறையில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிடிட்டியை, ஒருவர் ஒரு ஜாதியில் பிறந்து விட்டால் அவர் மற்ற ஜாதிக்கு போக முடியாது என்ற சூழல், ஒருவர் உயர்ந்தவராகவும் ஒருவர் தாழ்ந்தவராகவும் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்கள் விமர்சனம் செய்திருந்தனர். ஆனால் இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருந்தது. அதை சரியான முறையில் கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள், ராஜ் நாராயண் போஸ், பூதேவ் முகர்ஜி, சந்திரகாந்த் பாசு, பங்கிம் சந்த் சாட்டர்ஜி போன்றவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வேளையில் அவர்கள் இந்தியாவையும் இந்தியாவின் பிரதான சமயமான இந்து சமயத்தையும் மிகவும் குளோரிஃபை என்று சொன்னால் மிகவும் அதை உயர்வாக, மிக உயர்வாக அதில் அதை மிகவும் உயர்வாக பேசத் தொடங்கினர். அப்படி பேசுகின்ற வேளையில் இந்து சமயம்தான் உலக சிறந்த ஆன்மீக சக்தியாகவும், இந்து சமயத்தின் தத்துவம் என்பது இந்த உலகத்தில் வேறு அதற்கு இணையான தத்துவங்கள் உலகத்தில் வேறு எங்கு இல்லை என்ற நிலையிலும், அதே போல் இந்து சமயத்தில் பின்பற்றப்படுகின்ற எல்லா முறைகளும் அதற்கு ஒரு உள்ளர்த்தங்கள், அதிகமான உள்ளர்த்தங்கள் இருப்பதாகவும் எழுதினார்கள். அப்படி எழுதுகின்ற வேளையில் அவர்கள் கடந்த கால இந்தியாவில் எல்லா வகையான முன்னேற்றங்களும் இருந்தன. அது குறிப்பாக அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்தியாவில் ஏரோப்ளேன்கள் இருந்தன, கடந்த காலத்தில் இருந்தன என்று எழுதினார்கள். அப்படி எழுதுகின்ற வேளையில், மிகைப்படுத்துகின்ற வேளையில் ஒரு சிக்கல் ஆரிய மக்களுடைய சிக்கல். ஆரிய மக்களுடைய சிக்கல் என்னவென்று சொன்னால், ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து உலகம் பூராவும் பரவினார்கள், அவர்கள் இந்தியாவுக்கும் வந்தார்கள் என்பது பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்து. இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு வேதகால மக்கள் என்கின்ற ஒரு வகையான மக்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களை ஆரியர்கள் என்று சொல்கிறோம். இந்த ஆரியர்களின் பூர்வீகம் மத்திய ஆசியா என்றும், அந்த மத்திய ஆசியாவில் இருந்து அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள் என்றும் நாம் அறிகின்றோம். ஆனால் இந்தியாவின் மீது, இந்திய மக்களின் மீது பற்று இருந்த இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கோட்பாட்டை மறுத்தனர். அவர்கள் ஆரியர்கள் என்பவர்கள் இந்தியர்களே, இந்தியாதான் ஆரியர்களுடைய பூர்வீக மண், இந்தியாவில் இருந்துதான் ஆரியர்கள் உலகம் முழுவதும் பரவினார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அதேபோல் ஜாதிய முறையை பற்றிய விமர்சனம் வருகின்ற வேளையில் ஆங்கிலத்தில் டிவிஷன் ஆஃப் லேபர் என்ற ஒரு பொருளியலில் ஒரு சொல்லாடல் உண்டு. டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் முக்கியமான நிறுவனங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற வேளையில் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொருவர் தான் செய்வார். அதாவது ஒருவர் ஒரு கார் தயாரிக்கின்ற நிறுவனத்தில் ஒருவர் வீல் இணைக்கக்கூடிய பணியை கொடுக்கப்பட்டால் அவர் அந்த பணியை மட்டும்தான் செய்வார். ஒருவர் பெயிண்ட் அடிக்கக்கூடிய பணியை கொடுக்கப்பட்டால் பெயிண்ட் அடிக்க செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்வார். இது டிவிஷன் ஆஃப் லேபர் என்று பொருளியல் முறை. இந்த முறையை தான் காஸ்ட் என்று பழங்கால இந்தியர்கள் பின்பற்றினார்கள் என்று எழுதத் தொடங்கினார்கள். மேலும் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஐரோப்பாவிலும் இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்தார்கள். ஆக இந்தியாவை, இந்திய மக்களை, இந்திய நாகரிகத்தை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் இருந்த ஐரோப்பியர்கள் இப்படி இந்தியாவை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்த இந்திய வரலாற்று ஆசிரியர்கள்
இந்தியாவை மிகைப்படுத்தி எழுதத் தொடங்கினார்கள். உதாரணமாக R.C. தத் இதே அணுகுமுறையோடு சிவிலைசேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற ஒரு நூலை பிரசுரித்தார். So, in another way, British were dodging political concessions to Indians under the claim that Indians were immature and India was a land of diversity. So, in order to counter this, historians like R.K. Mukherjee wrote about the fundamental unity of India, and R.K. Mukherjee also wrote a book called A History of Indian Shipping and Maritime Activity. It was meant to show the British that India was not backward in any activity. And likewise, K.P. Jaiswal was talking of parliamentary system of governance in ancient republics. So, it was necessary for us to defend the British and the Western criticism. But at the same time, it was not right for us to exaggerate our past and exaggerate our achievements. And unfortunately, in the process of glorifying Indian past and Hinduism, the nationalist historiography, the nationalist historians had taken a line of writing by means of which Indian Muslims were alienated. Indian Muslims were made as foreigners, and Hindu freedom fighters were created who fought against the Muslims. Actually, this line of thinking was motivated by Todd's Annals and Antiquities of Rajasthan. And based on Todd's Annals and Antiquities of Rajasthan, Rajputs and Muslims were placed as opposing each other. But in reality, there was a good relationship between Rajputs and Muslims. And likewise, Marathas were designed as opponents of Muslims. But even in Shivaji's army, there were a lot of Muslims in his service. And again, Sikhs were portrayed as opponents of Muslims. Ranjit Singh was glorified. So, this type of dividing the society also happened because of this process. So, அன்புக்கினிய மாணவர்களே, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு சலுகைகள் வழங்காமல் இருப்பதற்காக இந்தியர்கள் நாகரிகமற்றவர்கள், இந்தியர்கள் இன்னும் நாகரிகம் அடையாதவர்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இந்தியாவை பல வேற்றுமைகள் கொண்ட ஒரு நிலப்பரப்பாக பார்த்தார்கள். அவர்கள் இந்தியாவை ஒரே நிலப்பரப்பாக கருதாத ஒரு நிலையும் இருந்தது. R.K. முகர்ஜி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் த ஃபண்டமெண்டல் யூனிட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். R.K. முகர்ஜி A History of Indian Shipping and Maritime Activity என்ற நூலையும் எழுதினார். இந்த நூல்கள் இந்தியா ஒரே நாடு என்ற நிலைப்பாட்டையும், History of Indian Shipping and Maritime Activity என்ற நூல் இந்தியா ஒரு அனைத்து துறைகளிலும் மேன்மை அடைந்த நாடு என்ற நிலைப்பாட்டையும் எடுத்திருந்தது. அதே வேளையில் K.P. ஜெயஸ்வால் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்தியாவில் பழங்காலத்தில் பாராளுமன்ற ஜனநாயக முறை இருந்தது என்று பேசினார். ஆக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விமர்சித்தது, அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இந்தியர்களுக்கு இருந்தது. ஆனால் அதை நேர்மறையான நிலைப்பாடோடு செய்திருக்க வேண்டும். நாம் தேசியவாத வரலாற்று ஆசிரியர்கள் அதை மிகைப்படுத்தி எழுதினார்கள். அது ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தது. அதேபோல் இந்தியாவையும் இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும்
மிகைப்படுத்தி எழுதுகின்ற வேளையில் இந்து சமயத்தையும் மிகைப்படுத்தி எழுதுகின்ற வேளையில் என்ன ஆனது என்று சொன்னால், இந்திய இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரலாற்று வரைவியலாளர்களால் கடைபிடிக்கப்பட்டது. இந்திய இஸ்லாமியர்களை வெளிநாட்டவர்கள் போலும் இந்திய இஸ்லாமியர்களை எதிர்த்த இந்து அரசர்கள் போற்றப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று நிலைப்பாடு வரத் தொடங்கியது. உதாரணமாக இது ராஜஸ்தானில் இருந்து தொடங்கியது. ராஜஸ்தானில் டாட் என்கின்ற ஆங்கிலேயர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் அனல்ஸ் அண்ட் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ராஜஸ்தான். இந்த புத்தகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் ராஜபுத்திரர்களும் இஸ்லாமியர்களும் எதிரெதிரான நிலைப்பாட்டில் இருந்தவர்கள், ராஜபுத்திரர்களும் இஸ்லாமியர்களும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. அப்படி ராஜபுத்திரர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அடிப்படையில் ராஜபுத்திரர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு நல்ல நெருங்கிய தொடர்போடு இருந்தார்கள். அதேபோல் மகாராஷ்டிரத்தில் மராட்டியர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. ஆனால் சிவாஜியின் படையில் இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதேபோல் சீக்கியர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. சீக்கிய அரசரான ரஞ்சித் சிங் மிகைப்படுத்தப்பட்டார். சீக்கிய அரசரான ரஞ்சித் சிங் போற்றப்பட்டார். ஆக இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடும் இந்த இந்தியாவை மிகைப்படுத்தக்கூடிய இந்த வரலாற்று வரைவியலின் காரணமாக உருவானது. So the historians sowed the seeds of partition. It was historians who sowed the seeds of partition first, and later British made use of it, and then it became a reality. So the beginning of the partition was from the side of the historians, and because of this type of partisan attitude, historical scholarship suffered grievously. In Prussia, Hegel and Ranke used history for unification of Germany, but in India, unfortunately, history was used to divide the country. So what we learn from history is history could be a blessing or a curse. It depends on how you make use of it. Or history should be a science which does not take up any stand, but just narrate what has happened in an objective manner. And so historical writing of the nationalist period resembled a romanticist era of European historiography, where history was based on instinct and not on reason. For example, success of Clive with 3,000 British soldiers against 60,000 soldiers of Siraj-ud-Dawla was explained by Indian historians as treachery. So, அன்புக்கினிய மாணவர்களே, இந்திய பிரிவினை என்பது 1947 நடந்திருந்தாலும் இந்த பிரிவினைக்கான விதை வரலாற்று வரைவியலாளர்களால் தூவப்பட்டது. ஆக வரலாறு அந்த கோட்பாடோடு எழுதப்பட்டது. வரலாற்று பிரிவுக்கு, தேசிய பிரிவினைக்கு ஒரு காரணமாக போனது. இந்த மாதிரியான ஒரு சார்பு தன்மையோடு எழுதக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரலாற்று வரைவியலை பெரிய அளவில் பாதித்தது. பிரஷ்யா என்ற நாட்டில் ஹெஜல் மற்றும் ராங்கே ஜெர்மனி என்ற அவர்களுடைய நாட்டை இணைப்பதற்காக வரலாற்றை பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்தியாவில் வரலாறு நாட்டை பிரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆக வரலாறு என்பது ஒரு வரப்பிரசாதமாகவோ அல்லது ஒரு சாபமாகவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அடிப்படையில் வரலாறு என்பது அறிவியலாக இருக்க வேண்டும். வரலாறு உண்மையை பேச வேண்டும். வரலாறு நடந்த செய்திகளை சொல்ல வேண்டும். இந்திய வரலாற்று வரைவியல்
ஐரோப்பிய நாடுகளில் ரொமான்டிசிஸ்ட் கால வரலாற்று வரைவியலை போல் இருந்தது. அதாவது அறிவை பயன்படுத்தி எழுதுவதை விட உணர்வுகளை பயன்படுத்தி, உணர்ச்சிகளை பயன்படுத்தி எழுதினார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 3000 ராணுவ வீரர்களோடு கிளைவ் 60,000 ராணுவ வீரர்களை கொண்ட சிராஜுத்தௌலாவை தோற்கடித்தார். ஆனால் இந்திய வரலாற்று வரைவியல் இதை ஒரு சூழ்ச்சி என்று சித்தரித்தது. அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய அந்த சாதுரியத்தை அங்கீகரிக்க மறுத்தனர். ஆக வரலாறு ஒரு சார்பு நிலையை அடைந்தது. So British rule was condemned for economic exploitation, impoverishment of Indians, neglect of Indian trade and industry, centralization, enormous expenditure on army to expand British Empire. And at the same time, there was no credit for political uniformity in administration, introduction of Western arts, technology, opening up of the country through roads, canals and railways, a rational famine policy, introducing local self-government. A fair historian should condemn the wrong and appreciate the good. But however, there were historians who realized the ill effects of alienating Muslims. Tarachand, through his influence of Islam on Indian culture, came out with an excellent work that brought about how Islam had become part of India and Indian culture. And there were scholars like Dr. Tripathi, Dr. Beni Prasad, Dr. Banarasi Prasad Saxena, Dr. Ishwari Prasad, who were in favor of Hindu-Muslim unity and writing history in such an aspect that they found that during the Muslim rule, Hindus were treated well and there was good cordial relationship, but still the damage could not be neutralized. So அன்புக்கினிய மாணவர்களே, ஆங்கிலேயர்கள் உடைய ஆட்சியை கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள் எடுத்தார்கள். ஆங்கிலேயர்களின் பொருளாதார சுரண்டல், ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை சுரண்டியது, இந்திய வணிகம், வாணிபம், தொழில் நசுக்கப்பட்டது, ஆட்சி அதிகாரத்தை ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டது, இராணுவத்திற்காக மிக அதிகமான தொகை செலவு செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கண்டித்தனர். ஆனால் அதே வேளையில் ஆங்கிலேயர்கள் செய்த நன்மைகளை இந்தியர்கள், இந்திய வரலாற்று வரைவியல், இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அதை நினைவு கூறவோ அல்லது அதை பாராட்டவோ தவறுகின்றனர். உதாரணமாக நல்ல நிர்வாகத்தை ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள். மேற்கத்திய தொழில்நுட்பம், மேற்கத்திய கலை, மேற்கத்திய கல்வி இவையை ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தனர். சாலை அமைப்பது, நீர்நிலைகள் அமைப்பது, ரயில் பாதை அமைப்பது போன்ற அற்புதமான திட்டங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தனர். அதேபோல் பஞ்ச நேரங்களில் நல்ல அணுகுமுறையை கையாண்டனர். மேலும் உள்ளாட்சி அமைப்பு முறைகளை உருவாக்கினர். ஆனால் இப்படி அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை தேசியவாத வரலாற்று வரைவியலாளர்கள் அங்கீகரிக்க தவறுகின்றனர். ஆக ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர் என்பவர் தவறுகளை சுட்டிக்காட்டவும் நன்மைகளை படம் பிடித்து காட்டுவதற்கும் தயங்கக்கூடாது. ஆக இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழலில் சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அந்நியப்படுத்தக்கூடிய அந்த நிலையை இந்திய வரலாற்று வரைவியல் செய்வதை உணர்ந்த போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக உருவாகியிருந்தன. உதாரணமாக
தன்னுடைய புத்தகமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆன் இந்தியன் கல்ச்சர், இந்த புத்தகத்தில் எப்படி இஸ்லாம் என்பது இந்தியாவின் ஒரு கலாச்சார சின்னமாக மாறி இருந்தது என்பதை வெளிக்கொண்டு வந்தார். அதே போல் அந்த நிலைப்பாட்டை எடுத்த வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்தனர். டாக்டர் திரிபாதி, டாக்டர் பேனி பிரசாத், டாக்டர் பனாரசி பிரசாத் சக்சேனா, டாக்டர் ஈஸ்வரி பிரசாத். இருப்பினும் இந்த நிலைப்பாட்டை எடுத்த போதும் இந்திய வரலாற்று வரைவியல் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருந்தது. இவர்களால் அந்த பாதிப்பை சீர் செய்துவிட முடியவில்லை. ஆக இந்திய வரலாற்று வரைவியல், இந்திய தேசிய வரலாற்று வரைவியல் சில நன்மைகளை செய்திருந்தாலும் சில தீமைகளும் உண்டாகியிருந்தன. இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்திய நாகரிகத்தை மிகைப்படுத்துகின்றோம் என்ற பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் அதை மிகைப்படுத்தி அதன் மூலமாக வரலாற்றுக்கும் சமூகத்துக்கும் சில பாதிப்புகள் உண்டாகி இருக்கின்றன. This presentation has been made with the help of B. Sheikhali's book History, Its Theory and Method, published by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு பி ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மிலன் பிரசுரம் அவர்களால் பிரசுரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது.